நிர்மலன் அரியானை அந்தனதம் யானை அருமறையில் அகத்தானை அணுவை யார்க்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை அரியானை யானை கனலை காத்தை கனைகளை புகழையை கலந்து நின்ற பெரியானை பெரும் பற்ற புலியூரானை பெரியானை பெரும் பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானே. இந்த மதத்தினுடைய முதல்வியாகவும் ஒரு முதல்வியாகவும் இங்கே அமர்ந்து அருளாட்சியை கொண்டிருக்கின்ற ராஜராஜேஸ்வரி அன்னைக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். நம்முடைய சைவ நெறி கலைக்கு ஓடுவதற்கும் நமக்கு நல்ல வழியாற்றியாகவும் திகழ்கின்ற நம்முடைய சைவ ஆதீனங்களுக்கு திருவடிகளை வணங்குகிறேன். எழுந்தறிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின்றனை நினைப்பற நின்றே நீயலால் புரிந்தே மற்றின்மை சென்று சென்று அணுவார் தேங்கி செய்து ஒன்றா திருப்பெருந்துறை படைத்துள்ளார். இது ஒரு பெரிய கருத்தை உள்ளடக்கியது இந்த பாட்டு. அதாவது சென்று சென்று அணுவாய் தேங்கி செய்து ஒன்றாம் திருப்பெருந்துறை 5 3 3 2 2 1 என்னது? நமச்சிவாய சிவாய சிவ. அந்த பொருளை இந்த ஒவ்வொரு எழுத்து வரும்போது நாம் பெரிய உயர்ந்த நிலையில் இருப்போம். அப்போதான் அந்த ஓர் எழுத்து மட்டுமே நமக்கு உயர்வை தருகிற எண்ணம் வந்து மனதில் எப்போ தோற்றும்னா ஒரு உயரிய நிலையை அடையும் போது தான். இருவினை ஒப்பு அப்படிங்கிற கடந்த உடனே அந்த நிலை நமக்கு தோன்ற ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து விஞ்ஞான போதத்தில் பரமானந்த சித்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பரமானந்த சித்தியை சொல்லக்கூடிய இந்த பாடல் திருவாசகத்துக்கு இருதய பாடல் அப்படின்னு சான்றோர் பெருமக்கள் பெயர் பெற்றுள்ளார். ஸோ இந்த பாட்டை நீங்கள் படிக்கும்போது கொஞ்சம் எளிய ஞாபகம் சென்று சென்ற அணுவாய் தேர்ந்து என்று வரும்போது இந்த கருத்தை நீங்கள் உட்கொள்ள வேண்டும். நம்முடைய பயணம் எல்லாம் இந்த ஓர் எழுத்தை நோக்கி நமச்சிவாய சிவாய சிவாய அந்த எழுத்தை நோக்கித்தான் நாம் செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் உட்கொள்வதற்காகவே இந்த பாட்டை மணிவாசன் பெருமான் கூறியுள்ளார். அங்கங்கே சில கருத்துக்களை தான் சொல்லியிருக்கிறேன். விஞ்ஞானத்தை பற்றி எல்லா இடத்துலையும் சொல்லிட்டார். அண்டப்பகுதியில் விஞ்ஞானம் 101 அண்டங்கள் இருக்கின்றன. அண்டங்கள்லாம் ஒன்றுக்கொன்று ஒரு புவியீர்ப்பு சக்தி போன்ற சக்தியால் இழுத்துக்கொண்டு நிலை நிற்கின்றன அப்படின்னா இப்படி எப்பயோ பாட்டார். 14ஆம் நூற்றாண்டினுடைய விஞ்ஞானிகள் தான் இதை சொல்கிறாங்க. அதே மாதிரி பூமி உருண்டை கோழி முட்டை வடிவம் அண்டப்பகுதி அப்படின்னு சொன்னது. பூமி தட்டை என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஒரு விஞ்ஞானி வந்து பூமி உருண்டைன்னு சொல்லிட்டு அவனை கொடுத்தார். நீ வந்து மதத்துக்கு எதிராக நீ பேசுகிறாய் அப்படின்னு அவனை கொண்டே விட்டாங்க. ஆனால் இந்த உண்மையெல்லாம் மணிவாசக பெருமான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னே சொல்லியிருக்கிறார். அத்துணை சிறப்பு வாய்ந்தது நம்முடைய திருமுறைகள் திருவாசகம் என்று. ஸோ இந்த சிறப்பையெல்லாம் நான் அதே மாதிரி தான் அந்த பேர் தான் வராது. ஏன்னா வள்ளலார் வந்து திருவாசகத்தை வந்து அத்தனை படித்தார். முதல் முற்றோர்கள் இங்கே எப்போது நடைபெற்றது திருவாசகம் அதுக்காக தெரியுமா? வள்ளலாருடைய திருமணமான பின் முதல் இரவு, அந்த முதல் இரவிலே திருவாசக புத்தகம் செய்கிறார் வள்ளலார். திருவாசகத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருப்பார் என்று பாருங்கள். அந்த அம்மையாரும் எந்த அளவுக்கு அவருக்கு உடன்பட்டிருப்பார் என்று நோக்குங்கள். அதே வள்ளலார் இந்த அண்டப்பகுதியை ஒரு துடிப்பு, அவர் திரு அண்டப்பகுதி என்ற அந்த பரியத்திலே ஒரு பெரிய துடிப்பு, அதை வச்சுத்தான் அருட்பெருஞ்சோதி அகவல் பண்ணி இந்த அண்டப்பகுதியினுடைய கருத்தை ஒரு கருவாக கொண்டு அந்த திரு அருட்பெருஞ்சோதி அகவலை செய்தார். இந்த மாதிரி பல சிறப்புகளை பெற்ற திருவாசகம். நாமெல்லாம் திருவாசகத்தில் நிறைய முற்றுதல் பண்ணுறோம், நிறைய படிக்கிறோம். இறைவனுடைய அருள் எல்லாமே நமக்கு
கிடைக்கும், கிடைக்க வேண்டும். திண்ணம் என்பதை உறுதி செய்து கொண்டு படியுங்கள். படிக்கும்போது திருவாசகத்தை உணர்ந்து ஓத வேண்டும். ஏதோ பேருக்கு சும்மா நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க அப்புறம் அப்படிலாம் பிடிக்கும். கொஞ்சம் உணர்வு பூர்வமாக அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஏன்னா அவரே தானே சொல்றார், உணர்ந்து படியுங்கிறது சிவபிராணத்தில் கடைசியாக சொல்றார். ஸோ அந்த அளவுக்கு அதை உணர்ந்து நீங்கள் ஓதினால் இறைவன் திருவுருள் கிடைக்கும், திருவுருள் காட்சி தரும். இந்த நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அடியார் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஆனந்தி அம்மாவுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லலாம். மங்கையரசி அப்படின்னு சொன்னாலே எனக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி பிரவாகம். ஒரே பெண்மணி ஒரு பாண்டிய நாட்டையே சைவத்திற்கு மீட்டாள் என்றால் அதை விட பெருமை என்ன வேண்டும்? ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொன்னாங்க மங்கையரசியாரை. ஏன்னா மங்கையரசியாருடைய பணி பற்றி மட்டுமே ஒரு நாள் பேசலாம். ஏன்னா பாடல் என்னவோ ஒரு பதிகம் தான் போட்டிருக்காரு சேர்க்கிறார். இருந்தாலும் கூட அவர்களை பற்றி அத்தனை பெருமை வாய்ந்த பெண்மணி. சோழ நாட்டிலிருந்து வந்தவள். மன்னன் வேறு மதத்தவனாக இருந்தாலும் சைவத்தை விடாது காத்து இந்த நாட்டையே சைவத்திற்கு மாற்றிய மங்கையரசி அம்மையாரை பற்றி பொருள் கல்வ பேசிய ஆனந்தி அம்மையாருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கம். நம்ம திருவாசகர் என்னும் சொல்லுகிறேன் அப்படின்னு இந்த அழியடைந்த மணிவாசக பெருமான் நமக்கு அருளிய திருவாசகம் இமயத்திலும் சேர்ந்தது. ஏன் இமயம்னு சொல்றதா? நமக்கு தெரிந்த அளவுக்கு இமயம் தான் எவரது தான் மிக உயரமானது. அவ்வளவு பெரிய பெருமை வாய்ந்த திருவாசகத்தை ஏன் முதல் திருமுறையாக வைக்கவில்லை, 8ஆம் திருமுறையாக வைத்துள்ளார்கள்? இது தவறல்லவா? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? முதல் திருமுறையாக வைத்திருக்க வேண்டாமா? அவ்வளவு பேர் பெற்ற திருவாசகத்தை, சிவனை பற்றி முழுவதும் சிவனையே சிந்திக்கின்ற அந்த திருவாசகத்தை முதல் திருமுறையாக வைக்கவில்லை, 8ஆம் திருமுறையாக வைத்துள்ளார்கள். அதற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. எல்லா எண்ணியை எழுதி மேலிருந்து கீழே தான் 8 மட்டும் எப்படி வரும்? இப்படி வந்து மறுபடியும் மேலும். ஆகவே இந்த திருவாசகம் நமக்கு காட்டும் வழி என்ன? இந்த மானிடராக இந்த நில உலகத்துக்கு நீர் வருகின்றீர்கள். ஆண்டவருடைய நோக்கம் என்ன? அந்த உயிரை நில உலகத்துக்கு அனுப்புவதற்கு உன்னுடைய நிலையை கழித்து நீங்கள் திருவடியை வந்து அடைவாயாக என்றுதான் அவருடைய ஆணையத்துத்தான் இந்த நில உலகத்துக்கு இந்த ஆன்மாவை அனுப்புகிறார். ஸோ 8ஆம் திருமுறையாக நமக்கு நில உலகிற்கு வந்து மறுபடியும் திருமுறைகளில் இறைவனை சேர வேண்டும் என்பதை குறிக்கும் விதமாக 8ஆம் திருமுறையாக திருவாசகத்தை வைத்துள்ளார்கள். அதற்குரிய பெருமை இதுதான். நீங்கள் சொல்லலாம் 0 கூட அப்படித்தான் வந்து, ஆனால் 0 தனித்து இயங்க முடியாது. அது எப்போதும் இன்னொரு எண்ணுடன் சேர்ந்தால்தான் அதற்கு மதிப்பு. ஆகினாலே இந்த 8 என்ற எண் எவ்வாறு சிறப்பு பெற்றுள்ளதோ அதே போல திருவாசகமும் மிகவும் சிறப்பு பெற்ற ஒரு பருவம். நான் வந்து திருவாசகம் ஒரு தேன் அப்படிங்கிற நிறைய பேசணும். திருவாசகத்தை ஏன் தேர்ன்னு சொல்லணும், அமுதம்னு சொல்லக்கூடாதா? ஏன் சொல்லக்கூடாது? அமுதத்தினும் மேலானது திருவாசகம்னு நம்ம சொல்ல சிவபெருமான் சொல்லிட்டார். அதனால்தான் அவர் எழுதி எடுத்து போயிட்டார் காப்பிட்டு. அதனால நான் ஏன் திருவாசகத்தை தேனிற்கு ஒப்பிடுகிறோம் என்றால், இந்த ஆன்மீக இந்த நிலவரிகளே நமக்கு அமுதம் கிடையாது, தேன் தான் எல்லாவற்றையும் விட இனிப்பான பொருள், உபயோகமான பொருள், மருந்தாக உபயோகப்படுகின்ற பொருள். ஆகினாலே நாம் திருவாசகத்தை தேனுக்கு ஒப்பிடுகிறோம். அமுதத்திற்கு ஒப்பிட வேண்டாம். அமுதத்தை விட சிறந்தது இந்த தேன்.